Hello student. So in the questions பார்த்தீங்கன்னா NEET 2023 ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க assertion and reasons. Assertion பார்த்தீங்கன்னா a reaction can have zero activation energy. Reason பார்த்தீங்கன்னா the minimum extra amount of energy absorbed by reactant molecules so that their energy becomes equal to threshold value is called activation energy. அதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பி சிடின்னு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அசர்ஷன் வந்து ஏ ரியாக்ஷன் கேன் ஹேவ் ஜீரோ ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அசர்ஷன் வந்து ராங்காக இருக்குது. ரீசன் வந்து ட்ரூவாக இருக்குது. ரீசன் வந்து அது வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜினோட டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது ஏன் வந்து அசர்ஷன் ராங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் அர்கினேஸ் ஈக்குவேஷன் கேஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் ஏபி ஆர்டின்னு தெரியும் நமக்கு. அப்போ இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி இப்போ E is equal to 0னா நமக்கு இந்த K is equal to A into e power minus 0 by RT தெரியும். நமக்கு anything by 0 by anything வந்து 0 தெரியும். அப்போ பண்ணிங்கன்னா நமக்கு K is equal to A தெரியும். அப்போ இந்த ரியாக்டன்ட் மாலிகுல் வந்து கொலைட் ஆகுது. எவ்ரி ரியாக்டன்ட் இந்த கொலிஷன் நடக்கும்போது எல்லா ரியாக்டரும் நமக்கு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறது கிடையாது. அதில் வந்து எஃபெக்டிவ் கொலிஷன் நடந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். அதனால் எல்லா ரியாக்டரும் வந்து ப்ராடக்டாக மாறாது. இப்போ எல்லா ரியாக்டரும் இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து ரீச் பண்ணாது. அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி அந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணால் தான் நமக்கு என்ன ஆகும், நடக்காது, ப்ராடக்டாக மாறும். அப்போ இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோன்னா அது ராங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இட் மீன்ஸ் எவ்ரி கொலிஷன் ரிசல்ட்ஸ் இன்டு எ கெமிக்கல் ரியாக்ஷன் ஸோ விச் கேனாட் பி ட்ரூ. ஸோ த ரியாக்ஷன் கேனாட் ஹேவ் ஜீரோ ஆக்டிவேஷன் எனர்ஜி. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருக்குது. ரீசன் வந்து பார்த்தா ஆக்டிவேஷன் எனர்ஜினுடைய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து 4th ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். 4th ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து A is false but R is true சொல்கிறாங்க. A is false, R is true. ஸோ இதான் வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.